வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தடில் உள்ள அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எதுலேருந்து இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் வந்து ஒரு 25 வருஷமாக ஐஏஎஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட்ட கொஸ்டின்ஸும் சிவில் இன்ஜினியரிங்கில் கேட்ட கொஸ்டின்ஸும் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ வரப்போகிற எக்ஸாம்ஸ்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கான்செப்டும் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 25 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேசிக்காக என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம மேடிசி புக்கில் பார்த்ததை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுவே வந்து மோர் தென் எனஃப் ஃபார் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட்ஸ்க்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ பாடி ஆஃப் வால்யூம் V வித் தி ஸ்ட்ரெஸ் சிக்மா டியூ டு தி கிராஜுவலி அப்ளைட் லோடு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் வால்யூமும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்போதுமே அதோட ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E இன்ட்டு வால்யூம். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் இதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், the capacity of the material to absorb energy when deformed elastically and then to have this energy recovered upon unloading is called as. ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிலன்ஸுங்கிறது இப்போ நம்ம யங்ஸ் மாடுலஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த லீனியராக கர்வ் வரைவோம். ஸோ அந்த அப் டு அந்த லீனியர் கர்வ் வரையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோல்ஸ் தி ஹூக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியாவுக்கு கீழே வரது, ஸோ அந்த கிராஃபில் அந்த ஏரியா வரது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் ஆப்ஷன் பி தான் வந்து அதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், a circular bar L meter long and D meter in diameter is subjected to the tensile force F kilonewton. Then the strain energy U அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2E, சிக்மாக்கு பதிலாக லோடு P பை A அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா P ஸ்கொயர் L டிவைட் பை 2AE அப்படின்னு கிடைக்கும். அந்த ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பை பை 4 இன்ட்டு டி ஸ்கொயர், ஏன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஆகிடும். 2F ஸ்கொயர்ட் பை பை டி ஸ்கொயர் இன்ட்டு எல் பை இ அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், டக்டைல் மெட்டீரியல்ஸ் ஜென்ரலி அப்சர்வ் மோர் இம்பாக்ட் எனர்ஜி தென் த பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியும், பிரிட்டில் மெட்டீரியலை விட பிரிட்டில் மெட்டீரியல் தான் வந்து அதிகமாக வந்து இம்பாக்ட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணும். டக்டைல் மெட்டீரியல்ஸ் ஜென்ரலி ஹாவ் ஹையர் அல்டிமேட் ஸ்ட்ரெங்த் தென் தி பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது தப்பு. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ அண்ட் 2 இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறதா இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், a bar having the length L of and uniform cross section with the area A is subjected to the both tensile force and torque. ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் டீக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்மா தெரியும், P ஸ்கொயர்ட் L டிவைடட் பை 2AE, P ஸ்கொயர்ட் L டிவைடட் பை 2AE. டார்க்குக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா T ஸ்கொயர்ட் L டிவைடட் பை 2GJ. அதாவது டார்க்குக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 ஆஃப் T இன்ட்டு பை அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அந்த பையோட ஃபார்முலா என்ன, T பை J ஈக்குவல் டு C தீட்டா பை L. அந்த தீட்டாவை தான் இங்கே பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா T ஸ்கொயர்ட் L டிவைடட் பை 2GJ அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ இதுலேயே வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு ஃபார்முலானா சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2E இன்ட்டு வால்யூமா. ஸோ எங்கே அந்த மாதிரி இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்கா. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து அதே தான், ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பார் P ஸ்கொயர்ட் L டிவைடட் பை 2AE. ஸோ இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ட்ரெயின் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்னு வந்துட்டாலே அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரெசிலன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெசிலன்ஸ் சிக்மா ஸ்கொயர் டிவைட் பை 2E பர் வால்யூம்ங்கிறனால வால்யூம்ஸ் வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக மொமெண்ட் கொடுத்துருக்காங்க, பெண்டிங் மொமெண்ட். அப்படின்னா M ஸ்கொயர்ட் L டிவைட் பை 2EA. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சராக இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, M ஸ்கொயர்ட் L டிவைட் பை 2EI. நெக்ஸ்ட் இதுலேயும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த பாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி லெங்த் L கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து தேவை கிடையாது, நம்மளுக்கு சேஞ்ச் இன் லெங்த் தேவை கிடையாது, ஒரிஜினல் லெங்த் தான் தேவை. ஸோ 50 mm அண்டர் தி லோடு P கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ P ஸ்கொயர்டு L டிவைடட் பை 2EA சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து 0.75 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 ஃபார்முலாவே ஆகும் வச்சுக்கோங்க. கேன்டிலிவர் பீமில் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி கேட்டாங்க அப்படின்னா P ஸ்கொயர்டு L கியூப் டிவைடட் பை 6EA. நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கணும்னு இருக்கணும் அவசியம் இல்லை, டேரெக்டாக வந்து P ஸ்கொயர்டு L கியூப் டிவைடட் பை 6EA அப்படின்னு போட்டுக்கலாம். இதே வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்துச்சு அப்படின்னா இதே தான் P ஸ்கொயர்டு L கியூப் டிவைடட் பை
96 EI அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து 96 9 வந்து முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க கேன்டிலிவர் பீம், அதே தான் நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலா தான். பி ஸ்கொயர்ட் எல் டிவைடட் பை 2EA சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா சாரி பி ஸ்கொயர்ட் எல் கியூப் டிவைடட் பை 6EAல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 10 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த பீம் என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க the property by which the amount of energy absorbed by the material without plastic deformation, அதாவது அந்த அப் டு தி எலாஸ்டிக் லிமிட்லேயே இருக்குது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா டோட்டலாக அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபுல்லாகவே வர ஏரியா என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப் டு தி எலாஸ்டிக் லிமிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் என்னன்னா ரெசிலன்ஸ் தான் இருந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ரெசிலன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் when it is subjected to the என்ன லோடிங் ஷாக் லோடிங். ஸோ ஷாக் லோடிங் தான் இதோட ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 2017 ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டினா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்ட்ரெயின் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் இஸ் கால் ரெசிலன்ஸ் கிடையாது, அது வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலன்ஸ்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ்ட் பர் யூனிட் வால்யூம் இஸ் கால் ப்ரூஃப் ரெசிலன்ஸ், அதுவும் கிடையாது. அது மாதிரி லீஸ்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி நம்ம இங்கேயே படிச்சதே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க the greatest, அதாவது லார்ஜ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ஸ் in the unit volume of the material without permanent deformation is called as a proof resilience. இதான் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் அது மட்டும்தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வாட் இஸ் அ ப்ரூஃப் ரெசிலன்ஸ் கேட்டிருக்காங்க. சிக்மா ஸ்கொயர்ட் இ டிவைடட் பை 2A சாரி சிக்மா ஸ்கொயர்ட் இன்டூ வால்யூம் டிவைடட் பை 2E நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் அ ப்ரூஃப் ரெசிலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து 0.4 தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எங்கே சொல்லுவோம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் சொல்லுவோமா. நெக்ஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெயின் எங்கே சொல்லுவோம் அப்படின்னா டார்சனில் சொல்லுவோம். செக்ஷன் மாடுலஸ் வந்து சாரி சியரிங் ஸ்ட்ரெயின் வந்து எங்கே வரும் அப்படின்னா டார்சனில் தான் வரும். செக்ஷன் மாடுலஸ் வந்து பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷனில் சொல்லுவோம் செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னு. மாடுலஸ் ஆஃப் ரெசிலன்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜியில் வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து 4 லாஸ்ட் வந்து 1. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஆன்சர் பி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க இதில் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் டஃப்னஸ் அப்படிங்கிறது இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா டஃப்னஸ். ஸோ அப் டு தி ஃப்ராக்சர் லிமிட் வரையும் உள்ள ஏரியா இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அதான் வந்து டஃப்னஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இதோட வந்து ஐஏஎஸ் கொஸ்டின் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஐஏஎஸ் கொஸ்டின்ஸில் கேட்டது தான். ஸோ இதுவும் கொஞ்சம் ரிப்பீட் ஆகும் பார்த்துக்கோங்க. என்னன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் என்ன சொன்னால் பி ஸ்கொயர்ட் எல் கியூப் டிவைட் பை 96 EA. ஸோ டபிள்யூ ஸ்கொயர்ட் எல் கியூப் டிவைட் பை 96 EAங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க இதுலேயும் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஆனால் என்ன சியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சியர் ஸ்ட்ரெஸ்னா டவு ஸ்கொயர்னு வரும், அதுக்கு பதிலாக கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டவு ஸ்கொயர் டிவைட் பை 2G தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க the work done in stretching an elastic string varies as the square of the extension அப்படின்னு சொல்லுவோம். as the square of the extension அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இது எங்கேருந்து வரும் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர்டு டிவைடட் பை 2E இன்டூ வால்யூம்னு போடுவோமா. ஸோ சிக்மா ஸ்கொயர்டை வந்து எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயினில் எழுதலாம் அப்படின்னா சமேஷன் ஸ்கொயர்ட் இன்டூ இ டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெயின் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் சேஞ்ச் இன் லெங்த் ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர்டா. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் வேர் இஸ் ஸ்கொயர் ஆஃப் அதாவது டெல் எல் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். ஸோ அதான் ஆன்சர் அஸ் த ஸ்கொயர் ஆஃப் தி எக்ஸ்டென்ஷனுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அதே தான் டக்டிலிட்டி அப்படின்னா என்ன, டக்டிலிட்டி அப்படின்னா எபிலிட்டி டு அப்சர்வ் எனர்ஜி டியூரிங் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ்னா பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் டு இண்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்லியபிலிட்டினா தின் ஃப்ளாட் பிளேட்டாக மாற்றுறது. டஃப்னஸ் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் டஃப்னஸ்னா எபிலிட்டி டு அப்சர்வ் எனர்ஜி டியூரிங் தி பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது தான் வந்து டஃப்னஸ். அப்போ டக்டிலிட்டினா பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன், எந்த அளவுக்கு அதை சின்னதாக ஒயராக மாற்ற முடியுமோ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் வந்து டக்டிலிட்டி. ஸோ ஏக்கு வந்து 3, அதுக்கப்புறம் பிக்கு வந்து 1. ஸோ 3, 1 எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின். எ ட்ரக் வெயிட்டிங் 150 Newton traveling at 2 meters per second impacts with the buffer spring which compress 1.2 centimeters squared per
10 கிலோ நியூட்டன் த மேக்ஸிமம் கம்ப்ரஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். கைனெட்டிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா ½ mv ஸ்கொயர்டா. ஸோ 1/2 m வந்து 150 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. 150 டிவைட் பை 9.81 நியூட்டனில் கொடுத்தனால. ஸோ 150 × 10³ டிவைட் பை 9.81 நீங்கள் 10ன்னு அப்ராக்சிமேட்டாக போட்டுவாங்க. டிவைட் பை 10 v ஸ்கொயர்டுக்கு வந்து 2 ஸ்கொயர்டு 2 மீட்டர் per second. ஸோ 2 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் கே, அதாவது ஸ்டிஃப்னஸ் நியூட்டன் பை மீட்டரா. ஸோ 120 × 10³ டிவைட் பை 1.25 சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றிக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா அதோட எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 27.66 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து டோட்டலாக வந்து ஐஏஎஸில் லாஸ்ட்டு 25 இயர்ஸாக கேட்ட கொஸ்டின்ஸு. ஸ்ட்ரெயின் எனர்ஜிலேருந்து இப்போ வரப்போகிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை தாண்டி கேட்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதில் உள்ள கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்டான புக்கிலேருந்து ஒரு ஃபார்முலாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம மேடிசி ஹேண்ட் புக்கில் வந்து லெக்சர் சீரிஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாப்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.